பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தனம் தரும் திவி தரும் நல்லன எல்லாம் தரும் பூங்குழலாமி கடை கண்கள் சேலம் பாட்டிக்கு 2000 மூட்டை அரிசி அனுப்பணும் இல்ல? நேற்று ராத்திரியே லாரியில் அனுப்பிச்சாச்சு சார். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் வசந்தி. காலேஜ்க்கு எந்த வண்டி படிச்சுட்டு போறது? சீட் எடுத்துட்டு போயம்மா. டிரைவர் எங்க? இன்னும் வந்து தொலைல. காலேஜ்க்கு வர டைம் ஆகுது. அப்பா வர வர அட்டகாசம் தாங்க முடியல. கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. படப்பையில கபாலி. எப்படி ஸ்டே? என்னடா ரத்த கண்ணீர் ராணா மாதிரி வந்து போஸ் கொடுக்கற? ஐயா ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயா மணி 9 ஆகுது. அம்மாவை காலேஜ் கூட்டிட்டு போனாங்கிற அறிவு வேண்டாம் உனக்கு? ஐயா உன் யூனிஃபார்ம் எங்கடா? ஐயா என்ன ஐயா? இனிமே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்ட உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப ஓவரா போறீங்க. என்ன வேலையை விட்டு எடுத்துறியா? இல்ல நான் தான் போயிடுவேன். என்னடா சின்ன முதலாளி இந்த ட்ரெஸ் கொடுத்தாரு. போட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன கத்துறீங்க? வெள்ளை சொல்லிமா இருக்க கூட. என்னப்பா தம்பி, முதலாளிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசப்பா. மேனேஜர் ஐஸ் வைக்கையா அதிகமா வைக்காதையா. முதலாளி விளைச்சிருவாரு. உன் ஜாதகம் என் பாக்கெட்ல இருக்குது. அவுத்து விட்டா நீ அவுட். கபாலி காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்னம்மா பெரிய காலேஜ்? காலேஜ் இருந்தா நீங்க போறதில்ல. நீங்க போனா காலேஜை மூடிடுறாங்க. பெட்ரோல் தான் ரேட். சரி சரி வா போயிட்டு வாங்க. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்க கூடாது சார். என்னையா பண்ண சொல்ற? இவன் தாத்தாவுக்கு டிரைவர், இவன் அப்பா எங்க அப்பாவுக்கு டிரைவர், இப்ப எனக்கு இவன் டிரைவர். சங்கர் எங்கப்பா படுத்த? லைப்ரரிக்கு போறப்ப. எப்ப வேலைக்கு ஆர்டர் வர வரைக்கும் இப்படித்தான் நீ ஊரை சுத்திக்கிட்டு இருப்பியா?
வயசு கோளாருங்க. மேனேஜர், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. பாத்தியாடா சங்கர், காலேஜ் கூட நம்ம இவ்வளவு கரெக்டா டைமுக்கு வந்தது இல்ல. இங்க எப்படி கார் 9 மணிக்கு வந்து சேர்ந்துறோம் பாத்தியா? எங்கடா பறவைகளை காணோம்? நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். அட இது பாத்தியாடா, அதாவது கூட்ட விட்டு பறந்து வெளில வர வேண்டாமா? இதுல ஒரு ஸ்டைல் எல்லாம் இங்க காட்டாதமா, இந்த பேக் போல. ஏதோ நான் வரதுக்குள்ள வந்துருச்சு, அதான் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா தெரியுமே. நீ வேணா பாரு, நாளைக்கு அவர்கிட்ட பேசல. என் பேரு கண்டிப்பா சங்கர் இல்ல, இந்த மீசை எடுத்துட்டு சங்கர் வச்சுக்கணும். என்னையா மொய்தீன், கடன் வாங்கி 3 வருஷமாச்சு, முதலையும் கொடுக்கல, 2 மாசமா வட்டியும் ஒழுங்கா கொடுக்கல. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மன்னிச்சுக்கங்க, வியாபாரம் சரியில்லை. வியாபாரம் சரியில்லையா? வாங்கின பணத்துக்கு மேல வட்டி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா? என்ன சட்டமா பேசுற? என்னடா சொல்ற? ஐயா சட்டை விடுங்க ஐயா, எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வட்டி பணம் கொடுக்கலன்னு உன்னை விடவே மாட்டேன். எவ்வளவு கலந்து அடிச்சது? சாயமா சட்டி முடியாது. சட்டி விடுங்க. விடலைன்னா என்ன பண்ணுவேன்? சட்டி விட சோமாரி. என்ன குப்பத்துக்கே நீ ஒரு பெரிய ரவுடி நினைப்பா? ஆமாடா, ரவுடிக்கு ரவுடி, நல்லவனுக்கு நல்லவன். ஒண்ணும் தெரியாத ஏழைங்களுக்கு அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அவங்க திருப்பி கொடுக்க வழியில அவங்க பொண்டாட்டி தாலி வரைக்கும் பறிக்கிறது. கண்ணு, இதை பத்தி நிறைய ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. என்னடா பயமுறுத்தல? கையிடா போட. உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். சரிதான் போட. இனிமே இவன் இங்க வந்து காண்ட பண்ணான்னா என் ஒர்க் ஷாப் சொல்லியிருப்பங்க, இவன் பெஞ்ச நிமித்திடுறான். बादल छठे तो चांद का मुक्ता दिखाई दे, मजनू को तेरे हुस्न का जलवा दिखाई दे. புரியுதா மும்தாஜ்? நல்லா புரியுது. மேகம் விலகினால் நிலவு பிரசன்னமாகும். இந்த காதல் பைத்தியத்திற்கு உன் அழகுமுக தரிசனம் கிடைக்கும். அது என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் மும்தாஜ்? நேரம் வரப்போ. அலைக்கும் சலாம். தங்கச்சி, நீ படிச்சு சீக்கிரம் பட்டம் வாங்கணும். மும்தாஜ் பிஏன்னு போர்டு வீட்டுக்கு முன்னாலே மாட்டணும். அதை என் கண்ணாலே பார்க்கணும். வரேன்னா? ரைட், நான் வரேன் போய். இந்தாங்கப்பா வீட்டு சாவி. கேளுங்க. 20 ரூபா. 20 ரூபாய் 50 காசும். 22 ரூபா. 23 ரூபா. 30 ரூபா. உழைச்சு சம்பாதிச்ச துட்டா இருந்தா ஒழுங்கா கேட்பாளுங்க. கள்ளத்தாராய வைக்கிற காசு, அதான் கண்ணு மூடிக்கின்னு கேட்க சொல்லுது. நாம பேச்சு ஓவரா போகுது. உடம்பு எப்படிக்குது? இடுப்பு வலிக்குது. கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? என்கிட்ட 31 அள்ளி போடு. கராக்கி காத்து கிடக்குது. என்ன ஐயா நம்ம கிட்டே வாலாட்டா? நாளைக்கு பாத்துக்கிற ஒரு கை.
மீனா? மீன் தான். விக்கிற மீனா? இல்ல, திருப்பி கடல்ல கொண்டு போய் கொட்டி வேடிக்கை பாக்குற மீன். இன்னமே காலங்காத்தால கைய வைக்காத கஸ்மாலம். என்ன நான் மீன் கேட்ட விக்கிறது இல்ல, ஏமாத்துறியா? நீ என்ன மீனா வாங்க வர்ற? தினம் குப்பத்துல வந்து பொம்பளைகள் டாம் அடிக்க வர்ற. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்த சாப்பு எதிர்ப்பு மூஞ்சி முகரகத்தை நல்ல வாய்க்க மாட்டேன். மாரியம்மா, என்ன என் மேல எச்சு துப்பிட்ட? நான் துப்புறத்தில் நீ என்னத்தியா வந்து நிக்கிற? ஒத்திக்க கஸ்மாலம். டேய், யார? நான் போதே ஒரு கைது. இந்த கைதே காதல் பண்ணால இது வாடா. டேய், என்ன நீ எந்த பக்கம் போய் நின்னாலும் என் மேலே துப்புற? உன் மேல ஆசை. அப்ப சொக்காதான் பாக்கி, இதுலயும் துப்பிரு. ரெண்டையும் அர்ஜென்ட் செலவுக்கு போட்டுறேன். பாத்து துப்புனா கோச்சுக்காதப்பா. நேத்து வாங்கிட்டு போன கிழங்கா மீன் எப்படி இருந்தது? ஆஹா, அருமையான மீன். அத வறுத்து எங்க முதலாளிக்கு கொடுத்தேன் பாரு. சாப்பிட்டுட்டு நேத்துக்கு மத்தியானம் பாத்ரூம்குள்ள போனவரு பிடிஞ்சுதான் வெளியில வந்தாரு. எனக்கு நல்ல ரெஸ்ட். அதே மீன் இருந்தா கூட. ஐயா, அது வேணா ஐஸ் மீன். மீனுக்கு ஐஸ் வைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தான் இப்ப வச்சுக்கிறேன் பாரு. புச்சா கேன மீன். மீன்லயுமா கேன இருக்குது? குந்து பாரு பாரு. அல்வா பாத்தியா? அல்வாவா? மீனா போடு. நாலு. மரியம்மா, என்னாச்சு? கூட எடு. ஐயா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். என்ன 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 ஏன் இப்படி சொல்ற? ஐயா, அது உள்ள விட்டு உள்ளது நான் விட்டு விடுறேன். நான் எடுத்து விடுறேன். ஆடு 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 ஜோராடு. நட்டுறாரே தேவையில்லை. இந்த மீன் எனக்கு எனக்கு எதுக்கு? மாரியம்மா, இத நான் குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன். கண்ணாடி தொட்டில போட்டு உன் நினைப்பு வந்தா தொட்டு தொட்டு பாத்துக்கிறேன். கூட தரமாட்டேன். மகேஷ், ஆளு நடந்து பாடுறா. அவன் ஒருத்தி வந்தா வேண்டா இந்த பஸ் ஸ்டாப் களை கட்டுது. ஆமாண்டா. உன் ஆள் அது மறந்துட்டேன் நானு. ஏண்டா தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு வராள? ரொம்ப பணக்கார விட்டு பொண்ணா? இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணுன்னா ஏண்டா பஸ்ல போனோம்? கார்ல தானே போனோம். அட மலையா, அவங்க அப்பன் கஞ்சனா இருப்பான். பெட்ரோல் மிச்சம் பண்றதுக்காக இப்படி பஸ்ல அனுப்புறான். இன்னைக்கும் கோட்டை விட்டுறாத, அப்புறம் வாழ்க்கை பூரா நீ கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். டோன்ட் வரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். ஆல் தி பெஸ்ட் ஹீரோ. தேங்க் யூ. குட் மார்னிங் மேடம். 5E இப்பதான் போச்சு. இனிமே பஸ் எப்போ வருதோ? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் மோட்டர் சைக்கிளே லிஃப்ட் கொடுக்குறேனே. இன்னாபா உடம்பு எப்படி கீது? இன்னா தில்லுன்னு தான் உன் பின்னால குந்திக்கின்னு வர சொல்லுவ. நீ என்ன ராஜேஷ் கண்ணாவா? என்னப்பா பாக்குற? என்ன ஏமாத்தி இசுக்குன்னு போலான்னு பாத்தியா சோமாரி? நம்ம தயார் பண்ற சட்டை விடு. வாப்பா வஸ்தாது. நமஸ்காரம். நமஸ்காரம். நீ தான் இந்த ஆளுக்கு தோஸ்தா? பஸ் ஸ்டாப்ல நின்னுங்கன்னு போற வர பொண்ணுங்களை கலாட்டா பண்ணி நிக்கிறீங்களா? சோத்து கையில ஒண்ணு என்னமா அவன் மண்ண தகராறு என்ன போட்டு அடிக்கிறேன்னு அவன் யாருன்னு எனக்கு தெரியாத. மகேஷ். யாருப்பா மகேஷ்? என் பேர் சத்குரு சிவானந்தம். ஏன்பா அப்படி பொம்பளை கிட்ட தகராறு பண்றேனே? நல்ல அடிமாவன சரியான நேரத்துல கால வாங்கிட்டு போறிய. இவனுங்க எல்லாம் உனக்கு தோஸ்தா? உயோன்னு தெரிஞ்ச உடனே ஜகா வாங்கினா இப்படி வா. என்ன யாருன்னு நினைச்சின? ப்ரூஸ்லி தெரியுமா உனக்கு? யாரவ? என்ன நினைச்சிட்டு? உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோட்டை எடுத்துட வேண்டாம். இந்த பாரு மரியாதை பேசு. இந்த பிஸ்தாவுக்கு பின்னால மோட்டார் சைக்கிள்ல நான் குந்திக்கிற வரணுமா? இவர் எனக்கு லிஃப்ட் தராராம். என்னப்பா பெரிய இடத்து பிள்ளை இப்படி சின்னத்தனமா நடந்துக்கலாமா? ஏய், மரியாதையா பேசுடா. எனக்கு டாப்போட தெரியும்டா. சைமன், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இருக்கு. இவன் தங்கச்சி மாதிரி. இனிமே இந்த பொண்ணுகிட்ட லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்ன என்ன செய்வ? அதை நான் சொல்ல மாட்டேன். தங்கச்சி பஸ் வந்துச்சு, நீ போமா. இன்னும் என்னப்பா பார்த்து நிக்கிற? போய சீக்கிரம் வண்டி.
உன் மூஞ்சில அழகு சொட்டு எந்த கழுதையும் உன்னை சீண்டாது. ஏன்பா ஒரு அட எடுபா வண்டிய எங்க போகணும்? அட என்னப்பா இப்ப மட்டும் கோயிற? ஐயோ எங்க போகணும்? வண்டிய நேர நீ விடு, ரூட்ட நான் சொல்றேன். இங்க காலேஜ் எதுவும் இல்லையே? நம்ம காலேஜ் இங்கதான் பாக்கிது. வரேப்பா, ரொம்ப டான்ஸ். தம்பி இங்க வா. அதோ போகுது அந்த பொண்ணு. அது எந்த கிளாஸ் டீச்சர்ப்பா? அலமேலு வா. அது டீச்சர்ல சார், இங்கதான் படிக்குது. அது 9ஆம் கிளாஸ்ல 3வது வருஷம். அண்ணே முதலாளி வராருண்ணே. என்னப்பா கடலுக்கு போகாம எல்லாரும் வானத்தையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மப்பு மந்தாரமா இருக்கு, ஒருவேளை மழை வருமோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. வெயிலுக்கு பயந்து உழுகாம இருந்தா விவசாயி வாழ முடியாது. மழைக்கு பயந்து நீங்களும் கடலுக்கு போகாம இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாதப்பா. அது என்ன முதலாளி அப்படி சொல்லிவிட்டீங்க? தண்ணிக்குள்ளதான் சரி ஆண்டவன் எங்க எழுதி விட்டான். அப்படி இருக்குங்க, மழைக்கு பயப்படுவோமா? அது இல்லைங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா மீன் நிறைய கிடைக்கும். அதுதான் ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சரி. கேரளாவில இருந்து அடுத்த வாரம் 10 படகு வருது நமக்கு. அது எங்க குப்பத்துக்கே வாடகை. உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க பொழைச்சுக்கிடுறோம். வாடகை எல்லாம் ஒழுங்கா தரதா இருந்தா அந்த 10 படகை உங்களுக்கே கொடுத்துறேன். ஆர்டர் பிளீஸ். குலோப் ஜாம் இருக்கப்ப? இருக்கு சார். ஆறு கொண்டாப்பா. இந்தாப்பா. கொயா புடிக்குதா? என்ன சார் சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, குலோப் ஜாம் தமிழ்ல சொல்றாங்க. ஓ அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் திருவாயை திறக்காம இருக்கியா? ஹலோ சங்கர். ஹலோ ஹலோ. பஸ் ஸ்டாண்டா? பாப்பா பத்தாது. எப்படி கீர? முதுவெல்லாம் நீங்க நல்லாவே இருக்கங்க. நீங்க அங்கேயே இருங்க. நீங்க என்னடா எப்படியோ சண்டையில ஆரம்பிச்சு காதல வந்து முடிச்சிருக்கிய. நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாதுடா. பாத்தியா, கண்ணாலேயே பேசி புடிச்சிட்டேன். என்ன தங்கமான பொண்ணு தெரியுமா? ஜாஸ்தி பேசுறது கூட கிடையாதுடா. ரொம்ப ஷை டைப். வாமா வா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹலோ சொல்லு. ஏய் என்னடா ஊமைய? நம்மானு எவ்வளவோ பெட்டர் போல் இருக்க. ஐயோ எனக்கு இப்பதான்டா தெரியும். ஏமா உனக்கு பேபே பேச வராதா? கன்றாவி கன்றாவி. அதான் நீ அன்னில இருந்து பார்வையிலே பேசுறியா? ஆமா, உன் அழகு கோஷிஷ் காதல் வேற. பொண்ணு 10 ரூபாய்க்கு டிஃபன் அவளுக்கு. பைதவே இங்க வாங்க. போய் டிஃபனை துண்ண பேபே போ. எனக்கு வந்து சேர்ந்தது பாரு. என் ஃப்ரெண்ட் ரங்கநாத் ஃப்ரம் பாம்பே. அங்க பெரிய சினிமா கேமராமேன். ஹலோ, ஹவ் டு யூ டு? இல்ல அது பம்பாயில சினிமா கேமராவா? இந்தாமா, நீ அந்த சீனதாமன பக்கத்துல நின்னு பாத்துக்கிறியா? அவ கருப்பாக்கிறாளா சேப்பாக்கிறாளா சொல்லுப்பா. என்ன சொல்றாங்க? அண்ணிய பத்தி விவரமா சொல்லு. அது ஒண்ணு இல்ல, இவங்க காலேஜ்ல மெட்ராஸ் பாஷையில ஒரு டிராமா போடுறாங்க. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணி நிக்கறாங்க. அது நம்ம பார்ட்னர் சொல்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நமக்கு எதுக்குங்க? வாங்க. இந்தாமா, நீ அந்த ஏமா மாலையாச்சு பாத்துக்கிறியா? ஹேமா மாலினி தர்மேந்திரா. ஓ வேற சீக்கிரம் கொண்டாப்பா. இதுக்கு என் ஊமையே என்னடா இது? குலோப்ஜான். யோ, அது தெரிதியா? இன்னாத்துக்கு எல்லாம் தனித்தனியா போட்டு கொண்டாந்துக்கிற. எல்லாம் ஒரே பிளேட்ல போட்டு கொண்டாரு தானே? எல்லாம் இப்படித்தான் கொடுக்குற பழக்கம். யோ, என்ன நீ ராங் பண்ற? அலமேலு கவனம் இருப்பா. ஆமா, நீ என்ன சும்மாவா குடுக்குற? வாங்குறல சட்டை விடுமா? சும்மாரியா? சபாயர்ல சைபர் சைபர் எடு சினிமா படம் பாத்துக்கிறியா? அதுல அந்த ஜேம்ஸ் பாண்ட் இப்படித்தான் வில்லன். டிஷா அலமேலு அலமேலு. ஐயோ சட்டை விடுமா? ஏதோ பொம்பளை ஆச்ச சும்மா இருக்காவே. டேய் வக்காது, நம்மள யாரு நினைச்சீங்க? கையில மட்டும் ஒரு சோடா பட்டி இருந்துச்சு. சோடா குடிச்சிட்டியா? கழுவிருப்ப டிஷா. அலமேலு கட்டி விளையாட வேண்டாம். என்னப்பா இங்கே நிறுத்திக்கின? நீ ஒண்ணு செய், இங்கே இறங்கி ஓடி நடைய போயிட. சரிதான்பா, ரொம்ப தேங்க்ஸ். ரைமன், அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அலமேல நம்ம முன்னாடியே இறக்கி விடுவான். இது நம்ம குப்பத்துக்கே அவமானம். ஏய்,
அவன் இடம் தெரியாம வந்து விளையாடுறான். இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? ஏதோ அல்லாத எவ்வளவு நல்லா நடக்குது. நடக்கட்டு. சரி, வீட்டு பக்கம் தானே போறேன். மும்தாஸ் வீட்டுல சர்க்கரை இல்லேன்னு சொல்லிச்சு. இதை கொண்டு போய் கொடுத்துறியா? சரி. இதுல கொஞ்சம் சக்கரை போடு. இதோ. சலீம், பாபா வீட்டுல இல்லையே. நான் அவரை பார்க்க வரல, உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க பாபா இந்த சர்க்கரையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடுங்க. அல்லாவா பார்த்து எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா உன் முகதர்சனம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். பேசணும்னு என் மனசு எவ்வளவு துடிக்குது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல நாள் சீக்கிரமா வரணும்னு நானும் தான் விரும்புறேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மும்தாஜ். நான் போயிட்டு வரேன். சலாம் அலைக்கும். கபாலி, ஏன் வண்டி நிறுத்திட்ட? என்னாச்சு? நானா நிறுத்தினேன், அதான் நின்றுச்சு. என்ன ட்ரபிள்? இந்த பாரு, எனக்கு வண்டி ஓட்டத்தான் தெரியும், இந்த ரிப்பேர் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியாது. அடாடாடா, உன்னோட வந்தாலே பெரிய நியூசன்ஸ். ச்சே, இடியட். என்ன நீ ரொம்ப ஓவரா விரட்டுற? நான் என்னமோ வேணும்னு வண்டியை நிறுத்தினதால நீ நினைக்கிற? இந்த சாரி நீ எடுத்துட்டு போ, நான் நடந்து போறேன். கபாலி, இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி விரட்டுற? நான் அவசரமா வீட்டுக்கு போகணுமே. அப்ப பேசாம வண்டியில இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வரேன். உட்காரு. சைமன், சைமன். என்னப்பாச்சு? எல்லாம் ஓகே. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சுட்டேன். வண்டி நடு ரோட்ல நிக்குது. வெரி குட். நீ வெரி குட்டுங்கிற அந்த பொண்ணு என்ன இடிட்டுங்குது. என் தலையெழுத்து உனக்காக நான் வாங்க வேண்டியிருக்கு. பரப்பட நேரமா இருக்கு. என்ன இதை வச்சுக்க. சைமன், சீக்கிரம் பார்த்து கொடுத்துறேன். கமிங். கபாலி, இந்த வண்டியை இப்பவே ரிப்பேர் பண்ண முடியாது. கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விடு, காலையில பார்க்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நான் அவசரமா போகணுமே. ஒரு டாக்ஸி கூட கிடைக்காத இடத்துல வண்டி வந்து நிறுத்திட்டு இன்னொரு வாட்டி இடியட்னு சொன்னீங்கன்னா உன்னை நடுக்காட்டுல கொண்டு விட்டுருவேன். பாவம்பா, வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சைமன், எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு. மோட்டார் பைக்ல லிஃப்ட் கொடுக்குறியா? ஐம் சாரி மேடம், எனக்கு ஒர்க் ஷாப்ல நிறைய வேலை இருக்கு. ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீ? நான் யூசுவலா பொம்பளைங்களை மோட்டார் பைக்ல ஏத்த மாட்டேன். கபாலி, நீ புக்ஸ வீட்டுக்கு கொண்டா, நான் நடந்தே போறேன். என்னங்க நீங்க? பரவாயில்ல, வாங்க. வாட் இஸ் தேர்? இந்த சைமன் கொஞ்சம் ஸ்பீடா போவான். இடுப்பு அணைச்சு பிடிச்சுக்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். பாய். உனக்கு என்ன தைரியம் இருந்தா தங்கச்சியே மோட்டார் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு எங்க வீட்லயே கொண்டு வந்து இறக்கி விடுவேன். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க குப்பத்து பொண்ணை மோட்டார் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாலே இறக்கி விடுவேன். பதிலுக்கு பதில். அலமேலுக்கு எனக்கு இருக்கிற விஷயம் வேற. அதே மாதிரி எனக்கும் உன் தங்கச்சிக்கும் இருக்கிற விஷயம் வேறேன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு போறான் பத்தியா? டேய் சங்கர், இப்ப நல்லா அவன் தலைமையில தட்டி வைக்கணும்டா. இல்ல, இன்னைக்கு உன் தங்கச்சிய மோட்டார் பைக்ல ஏத்திட்டு வரான். நாளைக்கு அவளோட பீச்ல டுவெட்டே பாடுவான். பதிலுக்கு பதில் டப்பிங் படம் பேரெல்லாம் சொல்றான். சைமன், பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, என்னை மன்னிப்பிறாக.
சங்கர், இதுல யாரும் தலையிடாதீங்க. இது என் சொந்த விஷயம். நீ பேசாம இரு. இது என் சொந்த விஷயம். முடியாது. இவனை கொலை பண்ண விட மாட்டேன். முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் அவரை கொல்லு. சைமன், நில்லு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். உண்மையை புரிஞ்சுக்காம எங்க அண்ணன் உன் கூட சண்டை போட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். பணிஞ்சு போனா கன்னத்துல அடிக்கிறது, துணிஞ்சு நின்னா காலை பிடிக்கிறது. இதானே உங்க பணக்கார புத்தி? பணக்கார குடும்பத்துல பிறந்தா எல்லாருமே கெட்டவங்களா தான் இருக்கணுமா? நீ மட்டும் என்ன விதி விலக்க? நல்ல பாம்பு குட்டியில விஷக்குட்டி நல்ல குட்டின்னு வித்தியாசமா இருக்கு. நீயும் அந்த சதாசிவத்தோட மகதானே? ஷட் அப். அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசாதே. இப்போதானே சொன்ன பாம்பு குட்டின்னு, அதுக்குள்ள என்கிட்டயே படம் எடுக்கிறிய. ஏழைங்கன்னா அர்த்தம் இல்லாம பணக்காரங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன் குப்பத்து புத்தியை விட மாட்டேங்கிறியே. கை விடு. கைய விட. கைய விட்டுட்டா ஒண்ணு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? முதல்ல கைய விட. என்னமோ கொடுக்கறேன்னு சொன்ன. எங்க? இங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க அங்க. என்னடா இது? வெறும் சாக்லேட்டா? நான் என்னென்னமோ நினைச்சேன். நீ இங்கே குந்து, நான் போய் எங்க அக்கா விசுன்னு வந்துடுறேன். உங்க அக்காவையா? ஓடியா ஓடியா, உடிச்ச வாழைப்பைய மாதிரி உழுவைக்குது. அல்வா துண்டு மீனா? ஐயா கஸ்மாலம். அல்வா துண்டு மாதிரி வஞ்சரைக்குது. ஐயா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இரு வர. நீ இங்கே குந்தினு. அப்பப்பா. ஐயா வாயா டைவரு. என்ன நம்ம கடப்பக்கமே ஆளை காணோம். எம்மீனும் கடல்ல பிடிச்ச மீன் தாயா? என்ன களிமண்ல செஞ்சேன்னா சொன்னேன். அதனை அப்படி கேக்குற? ஆமா, இப்ப வந்து மீனு தானே? இப்ப வந்துதான். தொட்டு பாரு, தொட்டுந்தா துட்டு கொடு. மீனை பார்த்தா புதுசா தான் தெரியுது. இன்னாடி கஸ்மாலம், இந்த கனசாய் மாவ கையிலே உன் டகில் வேலையை காட்டுறியா? நாக்கு இஸ்து வச்சு அறுத்துவண்டி. நீ கஞ்சாய் மகனா? நான் முன்சாவி பேசிடி. சும்மா ஏமாந்துற மனுஷன நீ தட்டுக்க புள்ளான்னு பாக்குறியா? கம்மன் வர மனுஷனை பார்த்து பல்ல ஈனி இழுக்கிற, இஸ்து இஸ்து மூடுற, மசக்கறிய. இது ஒரு பயப்பா. நீ வாயா என் கடைக்கு. ஏங்கையில மீன் வாங்க வந்த மனுஷன நீ எப்படி இஸ்தாண்டா? அழைச்ச பாடு. இன்னாடி சொல்ற? இன்னாடி இன்னாடி பல்லுகள்லாம் கழிச்சுட்டு கை வைப்பமே. இது என்ன தெரியுமா? என்னது
டிராகன் பாத்துக்கிறியா? அதான் ப்ரூஸ்லி அடி. என்னடி நினைச்சுக்கிற? தங்கச்சி சேர்ந்துக்கினேன் என்ன அடிக்கிறீங்களா? எங்க ஆயா விட்டாரு. என்னக்கா ஆயா சுத்த பஜாரடி ஊரே கூட்டிட்டு உடுக்கா நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆளை இட்டாந்துக்கிறேன். யாருமே வந்து பாரு. மீன் கபாலு இந்த குதிக்கு கடையை பாத்துக்கிட்டு வர. ஆயா வருவாள. அப்பா ஆயா வந்து அவளுக்கு நம்ம பாயாதான். போனா சங்கரே எப்ப சங்கரே நிறுத்து நிறுத்து நிறுத்து. யார் அந்த பொண்ணு? டீ கடை மொய்தீன் பாவுடைய மக மும்தாஸ். மழை வரும்போது தெரியுது. வீட்டுக்கு தானே போறேன். வா கொண்டு போய் என் கார்ல தர்றேன். வேண்டாம். வர வழியில மழை வந்துச்சு. ஏவனே நிக்கிற? உள்ளவா. பரவாயில்ல உள்ளவா. வா வா. இந்த முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. சரி தோட்டுக்க. வேண்டாம் பரவாயில்ல. உடம்புல ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு. தோட்டுக்க. உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. ஏன் இப்படி பாக்குறீங்க? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. ஏ மழையே, உனக்கு 1000 சலாம். எதுக்காக? உன்னை என் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்ததுக்காக. நான் தான் மழை விட்டதும் போயிடுவேன். இந்த மழை விடாம பெஞ்சிட்டு இருந்தா கொடையை பிடிச்சிட்டு போயிட்டேன்னா நான் உன்னை போக விட மாட்டேனே. என்ன தவிர இந்த அழகான உடம்ப மழைத்துளி கூட தொடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது மும்தாஜ். சரி மும்தாஜ், காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க. என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது சரி, உனக்காவது அப்பா இருக்கிறேன். நான் தான் யாருமே இல்லாத அனாதை கட்டேன். ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்கா விஷயமா பேசிட்டோமா? அது உங்க சாமர்த்தியம். நேரம் ஆயிடுச்சு. அப்பா தேடுவார். நான் வீட்டுக்கு போறேன். மழை இன்னும் விடலையே. மழையா? மழை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி நான் வரட்டா? சலாம் வலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க மொய்தீன் பாய், உட்காருங்க. பரவாயில்லைங்க முதலாளி, நீங்க கூப்பிட்டதா தம்பி வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயங்க? என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செஞ்சுக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு? நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன். அவளையே நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்க மகளை எப்படி எனக்கு 2ஆம் தாரமா கட்டித்தரதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, கல்யாண செலவை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? சம்மதம் சொல்ல வேண்டியதானே? முதலாளி, என் மக கல்யாண விஷயம் மன்னிச்சுக்க. நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க. சொல்லுப்பா.
சொல்லுபான்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. அட இம்மாந்தானா, இது படா ஈதிபா. துப்பாக்கி 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 துப்பு 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 மழை. ஒரே அடிச்சு கொண்டு இந்த கடல்ல போட்டுருவேன். ஏன் சிரிக்கிற? அது பாம்பில்ல, வேளாங்க மீன். அத பார்த்தா எப்படி பயந்துட்டியே? ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா. அடாடாடாடா, என்ன தைரியம்ப்பா. சரி சரி, கையெடு. முடியலையே. ஏன்? என் ஜாக்கெட்டோட பின்னு உன் பனியில மாட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிகரெட் சிகரெட். முடியலையே. டைம் ஆச்சு. ப்ளீஸ் பின் எடுத்து விட. நான் ஒண்ணு கொடுக்குறேன், அதை நீ வாங்கிக்கிறதா இருந்தா இந்த பின்னை எடுத்து விடுறேன். முதல்ல எடுத்து விடு, அப்புறம் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன். அப்பாடா. அடுத்தது, இப்ப நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்க. அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஹலோ, ஹவு டு யூ டு? கழுப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன முதல்ல தொட்டா நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன், நான் உன்னை முதல்ல தொட்டா நீ சிக்கெட் கொடுக்கணும். ஓகே? அது என்ன, எனக்கு பட்ட சாக்லேட் உனக்கு சிக்லேட்? நான் கேக்குறது சின்ன குழந்தைங்க சாப்பிட சிக்லேட் இல்லம்மா. ஐ சி, நீ என்ன முதல்ல தொட்டதானே? ஓகே, ரெடி. தொட்டுட்டேன், நான் முதல்ல தொட்டுட்டேன், நான் முதல்ல தொட்டுட்டேன். சைமன், சீக்கிரம் 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 சீக்கிரம். முடியாது. நான் விட மாட்டேன். பயமா இருக்கு சைமன். ஏன்? இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்டதே இல்லை. கமா. சிந்து நதி பூவே அடிஞ்சிரு கிளியே சிறு அண்ணனடை பின்னலிட ஓடும் கலையே நடுலைலா यही तो प्यार है मोहब्बत की निशान नजर किलिए सिर अन्ननडை பின்னலிட ஓடும் நடுலைலா यही तो प्यार है मोहब्बत की निशानी है தொட்டிலிட்ட போதே இது சொல்லுவோ சிந்தனை வளர்ந்ததென்ன சந்தன குடங்கள் என்ன மானே நீ முயங்குவதென்ன यही तो प्यार का नशा है जो आंखों में बसा है यही तो प्यार का नशा சிறுவனடை பின்னலிடவும் கலையே நடுலைலா यही तो प्यार है मोहब्बत की निशानी அனார்கலி அழகை பார்த்து சலீம் சார் காதல் செய்தான்
अंग से बरसती है, ये वो मस्ती है जो हर अंग से बरसती है. சிந்து நதி பூவே அடி சின்னதிரு கிளியே சிறு அண்ணாடை பின்னலிட ஓடும் கலையே நடி லைலா. यही तो प्यार है, मोहब्बत की निशानी है. लगती प्यारी है, ऐसी बीमारी है जो लगती प्यारी है. சின்னதி பூவே அடி சின்னதிரு கிளியே சிறு அண்ணாடை பின்னலிட ஓடும் கலையே நடி லைலா. यही तो प्यार है, मोहब्बत की है. சங்கர், என்னப்பா வந்து நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம். ரெடி ஆயிரு. என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டீனா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்பா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன், ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காகத்தான். இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறாரு. பாவம், அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன ஒரு காரியம் பண்ணு. சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்லடா, அதானே பார்த்தேன். நீதான் கோயில் பக்கமே போக மாட்டியே, அப்புறம் எதுக்கு அங்க போற? அண்ணன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொன்னதை செய். வராரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை நாட்டாமையா போச்சு. எனக்கு அவரும் முதலாளிதான், நீயும் முதலாளிதான். 5 மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா உரி பண்ணி கண்ணாடியை கீழே போட்டுறாத. அவர் 5 மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணு ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்னேன்? அவசரப்படாத, சொல்றேன். உன் ஜோடி வந்தாச்சு. சைமன் அண்ணா, அக்காவுக்கு தெரியாம தானே வந்திருக்க? ஆமா. ரைட். ஏய், என்னடா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு? பாருடா, அலமேலுவும் கூட கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. 24 பேர். ஏய் வசந்தி, ஆமா, நாங்க எதுக்காக தலைமறைவா இருக்கணும்? இத பாரு, நீங்க ஊரை விட்டு போகணும், உங்க அப்பா வந்து தேடணும், யாருக்குமே தெரியாம இருக்க உங்க காதல் ஊருக்கெல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? இது முன்னாலே சொல்லி கூடாதா? அலமேலே வந்து விடுறேன். ஓகே, பாய். நான் சொன்ன ஆளி வந்தா சொன்னபடி வேலை கவனிங்க.
யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல நிறுத்திருக்கா? வண்டியை யாருங்க அது? சினிமால வர வில்லனுங்க மாதிரி. அவனுக்கு யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா புரியும். ஏறு சீக்கிரம். ஐயா நான் என்ன செய்வேன்? எங்கேயாவது போய் தேடுவேன். மாரியம்மா என்ன ஆச்சு? பாய் என் தங்கச்சியை காணோம். எங்க போனா? அவன் எங்க போனான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன் கையில வந்து அலவிக்கு நிக்கிறேன். ஐயா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் சலீம் தம்பி அலமேலு பாத்தியா? பாக்கலையேக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன அலமேலு காணுமா? டைமனு என் கையில சொல்லிக்காம எங்கேயுமே போக மாட்டாளே. நான் என்ன? ஐயோ ஏக்கா அலற? அலமேலு எங்க போயிட்டு போறா? என்ன அலமேலுவை காணமா? அங்க பெரிய முதலாளி சங்கர காணாம தேடிட்டு இருக்காரு. என்ன சங்கர காணுமா? ஓஹோ இப்பதான் புரியுது. என்னப்பா புரியுது? அப்பா உனக்கு இந்த வேளாங்கண்ணி கோயில திருட்டு கல்யாணம். சொல்றது கேளு. வந்து அலமேலுவும் சங்கரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. நானே கண்ணாலே பாத்திருக்கேன். அவன் தான் அலமேலுவை கூட்டிக்கிட்டு எங்க ஓடிட்டான். ஐயா 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 மாரியாத்தா என் மானம் மரியாதை எல்லாம் பூடிச்சே. இனிமே இந்த குப்பத்துல இருக்கிறவனுங்களா என்ன பார்த்து வாடி பண்ணுவாக்கான்னு ஏளனமா பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்னான்னு வாய பாரு. எங்க இருக்கிறாங்க? ஏன் இப்படி அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்? ஓடி போட்டாளே. ஓடி போனா என்ன? ஓடி போனா திரும்பி உரத்தா போறாங்க. அக்கா நீதான் சொல்லிட்டு இருப்ப என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சலீம் நீ சொல்றது நியாயம்தான். நீ சொல்றதும் நியாயம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? பாரு எல்லாம் சரியா சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நீ சொல்றதுதான் கறிக்கிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டார் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. 5-6 மைலா? இன்னும் 5-6 மைல், 50 மைல் மாதிரி. இப்படி போய் சேருது. சீக்கிரமா போங்க, ரொம்ப ஸ்பீடா போங்க. நம்ம இடம் வந்துருச்சு, இறங்கு. அலமேலு அலமேலு I'm so sorry, அலமேலு.
நீதான் ஸ்பீடா விடுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்படி ஸ்பீடாவே வந்து விழுந்துட்டியே. ஏப்பா பேசினேங்கிற? முதல்ல என்ன தூக்கி விடு. ஐயோ, என்ன நீ பழைய பாஷைய பேசிட்டு இருக்க? நான் கத்து விட்ட படம்லாம் என்னாச்சு? யோ, முதல்ல என்ன தூக்கி விட போறியா இல்லையா? ஐயா, மெதுவா மெதுவா மெதுவா. யோ, யப்பா. அம்மா. அலமேலு, ரொம்ப அடிபட்டுச்சே. யோ, எனக்கு வர்ற கோவத்துல உன்ன அப்படியே வாய் வந்தபடி திட்டுவேன். வந்தாளே ஒரு மகராசி, வந்தேதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, அதை வெல்லும் எந்தன் முகராசி. பெண்ணென்னும் பொன்மேனி என்னாலும் மகராணி, நீதான் என் அடிமை. அந்நாளும் பெண்ணேதான், இந்நாளும் பெண்ணேதான், யார் வென்றார் சொல்லையா, கண்ணையா, சின்னையா. வந்தாளே ஒரு மகராசி, வயதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, எதை வெல்லும் உந்தன் முகராசி. தாலாட்டு பாடம்மா தாயே, என்னிடம் வாலாட்டி பார்க்காதே நீயே. தாலாட்டு பாடம்மா தாயே, என்னிடம் வாலாட்டி பார்க்காதே நீயே. பாலூட்டும் பெண்ஜாதி தானே, பசியானே நான் என்று மானே. ஆணென்றால் ஆண்டாண்டி, என்னாலும் ராஜாடி, யார் வென்றார் சொல்லடி. அழுக்காதே குலுக்காதே தழுக்காதே மினுக்காதே, வாயாடி கில்லாடி என்னாடி கண்ணாட்டி. வந்தாளே ஒரு மகராசி, வந்தேதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, அதை வெல்லும் எந்தன் முகராசி. பெண்தானே உலகத்தை ஆளும், முந்தானை நூலாலே முடிச்சொன்று நான் போட்டு வெல்வேனே சின்னையா. பந்தாட்டம் விளையாடி பார்ப்போமா இரு பேரும், யார் வெல்வார் சொல்லையா, கண்ணையா, சின்னையா. கல்யாணம் ஆகட்டும் கண்ணே, கைக்குள்ளே வைக்கின்றேன் உன்னை. அப்போதுதான் எந்தன் நெஞ்சம் ஆனந்தம் விளையாடும் மஞ்சம். பெண்ணென்றால் பெண்தானே, அங்கேதான் பலவீனம் ஏனம்மா ராஜாத்தி. தோற்றாலும் ஜெயித்தாலும் பெண்ணுக்கே சுகம் உண்டு, வா 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 ராஜையா, கண்ணையா, சின்னையா. லா 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 லா. சங்கர், உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அலமேலுவ மனப்பூர்வமா விரும்புற, அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற, அதுவும் எனக்கு தெரியும். அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு.
நாளைக்கே நீ டியூட்டில சேரணுமா? நேற்றே ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீ தான் ஊர்ல இல்லையே. அப்ப ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு புறப்படு. அப்ப அலமேல் விஷயம் முதல்ல வேலையை கவனி. உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணுமில்ல, அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேன். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துடுறேங்க. என்னையா ஊருக்கு பூரா வட்டிக்கு பணம் கொடுக்கற, உனக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம்? அதை ஏன் கேக்குறீங்க? பணத்தை வாங்கும்போது பல்ல காட்டுறான், திருப்பி கேட்கும்போது இல்லைன்னு அலைய விடுறானுங்க. வாஸ்தவம் தான். ஆமாங்க, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் இருக்கானே, பணம் வாங்கி முகமாச்சு, அசலும் கொடுக்கல, வட்டியையும் ஒழுங்கா கொடுக்கலைங்க. ஓ, மொய்தீன் பாய்க்கு உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எதுக்கா கேக்குறீங்க? காரணமா தான். ஜெய்பால், எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க, நாளைக்கே பாருங்க. ஐயா 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 கொஞ்சம் இருங்கய்யா, இருங்கய்யா, இருங்கய்யா. ஐயா இப்படி திடீர ஜப்தி பண்ணா நான் எங்கய்யா போவேன்? எங்க வேணும்னு போ, எனக்கு என்னய்யா? ஏன்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமானத்துக்கு வெளியேறிக்கடா. வேடையா வேடையா, இருங்கய்யா. ஐயா இன்னும் கொஞ்ச நாள் தவணை கொடுங்கய்யா. என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஏய்யா, இந்த பெரியவரை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா? அந்த மனுஷத்தன்மை உனக்கு இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ குடியா. ஐயா 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 கொஞ்சம் பொறுத்துக்கங்கய்யா. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கியா, அதை கூட்டிக்கிட்டு நான் எங்கய்யா போவேன்? உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறியா? ஓயா மரியாதையா? முதலாளி, இவ்வளவு பெரிய மனுஷன் காரை புடிச்சு கெஞ்சுறார், மிருகத்தனமா தள்ளி விடுறியே. இவரை நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாவிலே நினைச்சிட்டியா? வாங்கின பணத்தை இவர் திருப்பி கொடுக்கல முதலாளி. அதுக்காக நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எவ்வளவுயா பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 3200 ரூபாய் தரணும். அவ்வளவுதானயா? இந்த இதுல 3000 ரூபாய் இருக்குது. சொச்சத்தை வீட்டுல வந்து வாங்கிக்க. இடையா பத்திரத்தை. முதலாளி, ஆண்டவனா பார்த்துத்தான் சமயத்துல உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பணத்தை வாங்கியாச்சுல, இடத்தை கலை பண்ண வேண்டியதானே? நான் வர்றேன் முதலாளி. மொய்தீன் பாய், இந்தாங்க பத்திரம். நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி தரணுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். எப்ப வேணாலும் கொடுங்க, அதுக்கு வட்டி கூட வேண்டாம். முதலாளி, முதலாளி. யார் அது? இந்தாங்க முதலாளி. என்ன பாய் இதெல்லாம்? எங்க மானமும் மரியாதையை காப்பாத்துறதுக்கு. என்ன பாய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாம என்ன 1000 வருஷமா வாழ போறோம்? இருக்க போறதோ கொஞ்ச நாள். அதுக்குள்ளார நம்மால முடிஞ்ச உதவிகளை பிரத்தியாருக்கு செய்யறதான மனுஷத்தன்மை. உங்களுடைய நல்ல மனசு அல்லாஹ் நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா சந்தோஷத்தை கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? என்ன முதலாளின்னு கூப்பிட 1000 பேர் இருக்காங்க, ஆனா அப்பான அன்போட கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்காகத்தான் மறுபடியும் நிக்கா செய்யணும்னு விரும்பினேன். ஆனா நீங்க தான். அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளி, என் மகன் மும்தாஸ் உங்களுக்கு தான். பாய், நான் ஏதோ பெருசா உதவி செஞ்சிட்டேன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்றீங்களா? இல்ல முதலாளி, இல்ல. அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், என் மகளுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை. ரஜாக்கு மாப்பிள்ளையா அடையாதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சேன்னு பாக்குறியா? மும்தாஸ், ஒன்னு அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கறதா அல்லாஹ் மேல சத்தியம் வாக்கு கொடுத்துட்டமா. சலாம் அலைக்கும் சலீம் பாய். அலைக்கும் சலாம் பாட் பாய். ஆவோ ஆவோ. உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? சமாச்சாரம். சரி, நீ வழக்கமா ஷெனாய் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேட்ப? இல்சாக் பாய்க்கு கல்யாணம், அதுக்கு நீ தான் ஷெனாய் வாசிக்கணும். ரொம்ப சந்தோஷம். நம்ம டீ கடை மொய்தீன் பாய் மக மும்தாஸ் தான். மாப்பிள்ள ஊர்வலம் வருதுடி, சீக்கிரமா வாங்க. போக கூட
கூடாத ஊர்வலம். என்ன சொல்ற? பணத்தை வீசி எறிஞ்ச ஒரு உண்மையான காதலுக்கு நீ சமாதி கட்ட நினைக்கிற, அது பாவம் சொல்றேன். சைமன், விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வற்புறுத்தி அடிமையாக்க நினைக்கிற, அது தப்புன்னு சொல்றேன். சைமன், இந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளையா வர வேண்டியவன் நீ இல்ல, இந்த அப்பாவி சலீம்னு சொல்றேன். அதை சொல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இல்ல அவ கூட பிறந்த அண்ணனா? எங்க விஷயத்துல தலையிட நீ யாரா? சிலுவை போட்ட கிறிஸ்தவன் தான், ஆனா தொப்பி வைக்காத முஸ்லிம், விபூதி பூசாத ஹிந்து, எல்லாருக்கும் வேண்டியவன். இந்த குப்பத்துல யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மரியாதையா வழிவிட போறியா இல்ல? போக விட மாட்டேன். டேய் சைமன், வேண்டாம், நீ போடாத பக்கம். சொல்றது கேளு. நீ போடாத பக்கம். சைமன், டேய் இறங்குடா கீழே. டேய் சைமன், வீணா கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். என் பிணத்து மேலதான் இந்த ஊர்வலம் போக முடியும். டேய் சைமன், மும்தாஸ், பாலமேலு மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறது, பணத்தை கண்டதும் மனசை மாத்திக்கிறது, இதுக்கு பேராடி காதல். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்ததுக்காக சைமனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மஜ்னு மாதிரி சலீம் ஊர்வலத்துல ஷனாய் வாசிட்டு வராரு. மனக்கோலத்துல நீங்க சந்தோஷமா நிக்கிறியே, சீ, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. ஆனா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக சலீம் பைத்தியம் பிடிச்சு அலைய போறாரு. பதில் பேச மாட்டேன். இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி, சும்மா விடாது. சைமன், 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 இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீயே கலாட்டா பண்றியா? வேண்டாம் பாய், அநியாயமா உங்க மக வாழ்க்கையை உங்க கையாலேயே அழிச்சிடாதீங்க. என்னப்பா சொல்ற? சலீமும் மம்தாஜ் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க. இல்லப்பா இல்ல, அவ பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை நானே बैठिए, अल्लाह रोकर। எதின் சாஹிப் மகள் மும்தாஸ் பேகத்தை 5100 ரூபாய் மெஹராக நிக்கா செய்ய உங்களுக்கு சம்மதமா? கபூல்? कबूल है, கபூல்? कबूल है, கபூல்? कबूल है। இந்த நிக்கா செய்ய மாட்டோம். பாய், நீங்க இப்படி அவமானப்படுத்திருக்கிறது நான் நினைக்கவே இல்லை. மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன காரியம் செஞ்சுட்டு மனப்பூர்வமா சலீமை விரும்பிட்டு இன்னொருத்தோட எப்படி பாபா நான் வாழ முடியும்? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல விடலையே. அல்ல மேல சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி என் வாயை அடிச்சிட்டீங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுனிய வச்சுட்டே இல்ல. இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எங்க போறாரு இந்த மனுஷன்? சலீமுக்கும் மும்தாஸும் நிக்கா செஞ்சு வைங்க. சரி, மும்தாஸ் நிக்கா செய்ய உனக்கு சம்மதமா? கபூல்? கபூல். மும்தாஸ், சலீமுடைய நிக்கா செய்த உங்களுக்கு சம்மதமா? கபூல்? சம்மதம். கபூல் ஹே. சுப்ஹானல்லாஹ். மூணு ஜோடியில ஒரு ஜோடிக்கு நிம்மதியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த லக்கு யார் கிடைக்க போகுதோ? நமக்குதான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சலீம் மும்தாஸ் காதல்ல ரசாக் வில்லனா வந்துட்டான். நமக்குதான் அப்படி யாருமே இல்லையே. சரி, உங்க அண்ணா ஒருத்தன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கானே. அவர் மூத்தவரா இருந்தாலும் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் அவருக்கு பண்ணுவாங்க. கல்யாண விஷயத்துல நான் தான் முந்திக்குவேன். என்னமோமா, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சரி. அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலாம். என்னப்பா செய்யறது? பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளிநாடு போயிடுறேன். அதனாலதான்
ரொம்ப காலமா உன்னை சந்திக்கவே முடியல. ஏன்பா உனக்கு தான் எத்தனையோ பிசினஸ் இருக்கே, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏன் உனக்கு ஆசை வந்துச்சு? அதுல சராசரி இரும்பு பெட்டில பணம் தூங்கி கிடக்கு. இது மாதிரி பல ஃபேக்டரிகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா பல ஏழை குடும்பங்கள் பழைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் நேத்து நான் அவனுக்கு போன் பண்ணேன். ஆமா, அந்த ஆளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இதோ வந்துருவார். சலாம் அலைக்கும். வா ரசாக் பாய், உனக்கு 100 ஆயுசு. உட்காரு. என் ஃப்ரெண்டு வேதாச்சலம், பெரிய பிசினஸ் மேன். சலாம். ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது நம்ம குப்பத்துக்கு பக்கத்துல காலியா கிடக்கிறவன் இடத்தை இவர் பார்த்தாரா, அதுல ஒரு எரா ஃபேக்டரி கட்டணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? வெரி குட். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க. மத்த விஷயங்கள் அங்கேயே பேசி முடிச்சுப்போம். குட் காட். என்னப்பா காரியம் முடிஞ்சதும் கடியாரத்தை பாக்குற? ஆமாப்பா, ஒரு அவசரமான விஷயம். நான் வரேன்ப்பா. அப்படி என்னப்பா கல்யாண முகூர்த்தம் தவறிட போகுது? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் போகலன்னா ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் நின்னு போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, வருஷா வருஷம் என் சொந்த செலவுல 100 ஏழை பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அந்த விசேஷ நாள். நான் வரேன்ப்பா. இதோ வந்துட்டேன். சரி. என்ன அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? என் பொண்ணு வசந்தி. Is it? வசந்தி சின்ன பிள்ளைல பார்த்தது என்னம்மா வளர்ந்துட்டா. ஏம்மா என்னம்மா படிக்கிற? BA ஃபைனல் இயர். வெரி குட், வெரி குட். நல்லா படிமா. நான் வரேன்ப்பா. வசந்தி, ஏம்மா எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதான் என் ஃப்ரெண்ட் கமலா வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன். சரி சரி. என்ன பாய்? அப்புறம் சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? உங்க பொண்ணு கமலா வீட்டுக்கு போய் பாடம் படிச்சுட்டு வரல, பின்ன இந்த சைமன் பையனோட போய் காதல் பாடம் படிச்சுட்டு வருது. என்ன சொல்ற நீ? சத்தியமா என் கண்ணால பார்த்ததை சொல்றேன் சார். அலமேல அலமேல இன்னாமே என்ன ஆச்சு? ஐயா இன்னாடி உடம்புக்கு? ஐயா இன்னாடி சொல்லு. அக்கா இன்னாடி? சாக்கிராம்பா யோ பெரிய மச்சான், உப்பரி கீழ குத்தி கிடக்குறியா? தீயா இங்க வாப்பா. என்ன பாக்குற? உன் மாவ செஞ்ச அக்கிரமத்தை இன்னான்னு வந்து கேளியா? ரோம் நகரமே தீப்பிடிச்சு எரியறப்போ நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்தாரா. குப்பத்து ஜனங்கள் எல்லாம் கொதிச்சு போய் வந்திருக்காங்க. நீ என்னமோ மாடியில உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி கூச்சல் போடுறீங்க? ஏழுங்க வைத்திருச்சல உனக்கு கூச்சலாதான் இருக்கும். தாயா பெரிய மச்சான், உன் பொட்டியில பணம் வரைக்கும் தாயா நீ பணக்காரன். என்ன சமாச்சாரம்? எதுக்காக வந்திருக்கீங்க? என் தங்காசி அலமேல உன் மாவன் கெடுத்து விட்டாயா. இப்ப அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு இன்னும் வழி சொல்ல போற? உன் மகனை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல நாங்க சேர்ந்து தாலி கட்ட வைப்போம். என்ன? யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அங்கே இல்லைங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. குழந்தை பிறந்ததும் உடனே தந்தி கொடுங்க. நான் புறத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. முதலாளி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஸ்டெல்லா, நானோ கல்யாணமானவன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? முதலாளி, பாரு, நீயும் நானும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உன் வயத்துல வளர்ற கருவை கலைச்சிடு. என்ன அப்படியே அசந்து போய் நின்னுட்ட? செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாலே ஓடுத. அது முடிஞ்சு போன கதை இல்ல, அது ஒரு தொடர் கதை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத கண்ணீர் கதை. அந்த கதையை பத்தி பேசத்தான் இப்ப இங்க வந்தியா? இல்ல, அது நம்ம சொந்த கதை. இப்ப அலமேலுக்கு என்ன வழி சொல்ற? அதுவும் நியாயம்தான். அலமே என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மகளோட இனிமே நீ பழகக்கூடாது. அவளே உன்னை தேடி வந்தாலும் நீ அவளோட பேசக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் வசந்திக்கு இருக்கிற தொடர்பு அருந்து போச்சு. ஏன்? உன் மதம் வேற, என் மதம் வேற. அதுதான் காரணமா? நீ ஒரு குடிசை, வசந்தி ஒரு கோபுரம். இது மட்டும்தான் காரணமா? இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு.
ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்டிஷனுக்கு நான் கட்டுப்பட்டா? முதல்ல வசந்திக்கு கல்யாணம், அடுத்த நாளே அலமேலுவை நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏன் தலைய சுத்தி மூக்க தொடுற? இதுல ஏதோ ஆபத்து இருக்க. இருக்கு, உனக்கு இல்ல எனக்கு. குப்பத்துல இருக்கு. சில பேரு குண்டான் செட்டில குதிரை ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க. உன்னை எப்படி நம்புறது? சைமன், என்ன நம்பு. நான் சத்தியமா சொல்றேன், அலமேலுவை என் மருமகளா ஏத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படலன்னா அலமேலு நடுத்தருவுல நிப்பா. அது உன்னால முடியாது. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். உன்னையும் மகனையும் கோட்டை நிக்க வைப்பேன். Be careful. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சாட்சிகளை கலைப்பேன். சங்கருக்கு அலமேலுவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. அதோட இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க, வசந்திய நான் தான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேங்கிற விட்ட வசந்தி கிட்டயோ இன்னும் வேற யாருகிட்டயோ சொன்ன ஆபத்து அலமேலுவுக்கு தான். என்னப்பா பதில் சொல்லாமையே போற? அலமேலு இந்த வீட்டுல வாழணும்னு நீ நினைச்சா நான் சொன்னபடி நடந்துக்க, இல்ல அப்புறம் உன் இஷ்டம். சைமனு, ஏன் ஒரு மாதிரியாக்குற? என்னத்துக்கு உன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கிக்குது? அந்த முதலாளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டானா? இல்ல உன்னை ஏதாவது மறுவாத குறைவா பேசிட்டானா? இந்த பாரு, அந்த முதலாளி என் தங்காச்சிய மருமவளை ஏத்து காட்டி பரவாயில்ல. கெட்டு போயிட்டு அந்த கைதியை மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கொண்டு போடுறேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அக்கா, நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பாசம். காரணம் ஏழைங்க. முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ போன எந்த காரியத்தையும் ஜெயிக்காம வரமாட்ட. சைமனே, சைமனே, வா தம்பி போலாம். நீ சொன்னபடி நான் நடப்பேன். ஆனா நீ பேச்சு மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்த கொலையே நடக்கும். சைமன், எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன விரும்பலன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையோ நினைச்சு எனக்கு துரோகம் செய்ய பாக்குற. மனசாட்சி இல்லாம நடக்காது சைமன், மனசாட்சி இல்லாம நடக்காது. நீ ஆவேசத்தோட பாக்குற, அந்த பார்வையில அன்பு இருக்கு. நீ கோபமா பேசணும்னு நினைக்கிற, அது உன்னால முடியல. அப்படின்னா நீயா என்ன வெறுக்கல, யாரோ மனச கலைச்சிருக்காங்க. ஆமா, என் மனசை கழிச்சிட்டாங்க, என் புத்தியை குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்போ நீயே என்ன ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நினைக்க நான் என்ன மிருகமா? அப்போ என்ன வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம்? சொல்லு, சொல்லு சைமன், சொல்லு. உன் மதம் வேற, என் மதம் வேற. சைமன், நீ கோபுரம், நான் குடிசை. அப்படின்னு யார் சொன்னது? ஊர் சொல்லுச்சா, உலகம் சொல்லுச்சா, இல்ல நீயே சொல்றியா? ஏண்டா எல்லாம் தெரிஞ்சுதானடா அந்த பொண்ணை காதலிச்ச? இப்ப ஏண்டா திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சந்தர்ப்பம் சதி செய்யுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து முறியடிப்போம். விதி விளையாடுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து போராடுவோம். சதியாவது விதியாவது அதுக்கு நானா பயப்படுவேன்? அதுக்கு மேலே ஒரு சக்தி உன்னை மருந்துதான் ஆகணும்னு சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படி எல்லாம் சொல்லாத சைமன். நீ இல்லைன்னா நான் இல்ல.
டேய் சைமன், வசந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அவளை ஏமாத்துறாத. அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை பிரிஞ்சு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வசந்தி, உடைஞ்சு போன இந்த உள்ளத்துக்கு இனிமே காதலே கிடையாது. உயிரில்லாத நிலம்பு கூட்டுக்கு கல்யாணமும் கிடையாது. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது சைமன், என்னால முடியாது. என்னை கைவிட்டுடாது சைமன். என்ன மன்னிச்சிடு. சைமன் நில்லுடா. டேய் சைமன், உன்னை எவ்வளவு உயர்ந்தவனா நினைச்சிருந்தேன். இவ்வளவு சாதாரண மனுஷனா போயிட்டேடா. ச்சே, நீ வணங்குற மாதா கூட உன்னை மன்னிக்க மாட்டா. அப்படா. அப்பா, படிக்கிற பொண்ணுக்கு இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? காரணத்தோட தான்ப்பா சொல்றேன். வசந்திக்கு நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. ஏன், உன் சொந்தத்துல நிறைய மாப்பிள்ளை இருப்பாங்களே. இருக்காங்க, ஆனா சொந்தத்துல பொன் கொடுக்க நான் விரும்பல. ஓ அப்படியா? ஓகே, கவலையை விடு. வசந்தி கல்யாணத்தை நானே ஜாம்னு முடிச்சு வைக்கிறேன். வசந்தி இனிமேல் உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ நிம்மதியா போ. நான் வரேன். மணி, பாபு வீட்டுல இருப்பான், உடனடியா வரைச்சிடும். குட் மார்னிங் அங்கிள். அடடா, வா பாபு. ஏன்பா அங்கேயே நிக்கிற? மணி, பாபுக்கு ஹார்லிக்ஸ் கொண்டா. சரிங்க. பாபு, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு பெரிய இடத்துல அழகான நல்லா படிச்சு பண்ணா உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றப்ப நான் மாட்டேன்னு சொல்ல போறேன். வெரி குட் பாய். வா உட்கார். அடடே, நல்ல சமயத்துல உங்க அண்ணனும் வந்துட்டான். அவங்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சங்கர், நாள்காலம் வரப்போகுது. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவிட்டு கூட்டி போறோம். சதாசிவம், வர புதன்கிழமை நல்ல நாள். அன்னைக்குத்தான் விசேஷம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடு நீ. எப்பா, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொல்லாம அப்படி என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு? அவசரம் இல்லப்பா, அவசியம் வந்துருச்சு. அளவேலே எங்க போற? போறப்பவே அபசகனமா? அக்கா உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கப்ப. ஐயோ, உங்க அக்கா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? உன் தலையில சொச்ச என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு புரியும். பாப்பா, அக்கா, என்னப்பா என் அலுமேல இருக்க சொல்றேன். அலுமேலு, நீ போமா. என்ன ஐயா, என்னப்பா என்ன ஐயா, என்னப்பா என்னாரு சொல்லு.
காரியம் செஞ்சுட்டேன். ஏன் என்ன அலமேலுக்கு ஒரு வழி சொல்லுன்னு எல்லாரும் கேட்டீங்க, அதான் ஆளை வச்சு கருவை கலைச்சிட்டேன். அடா பாவி, அலமேலுவை வாழ வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தையே. பொல்லாத சத்தியம். சத்தியம் தவறாம நடந்துக்கிறதுக்கு நான் என்ன பெரிய மகானா? சாதாரண மனுஷன்பா. கத்திய கீழே போடு. அப்படின்னா நீ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டியா? அவசர புத்தினாலதானே எல்லாமே கெட்டு போச்சு. அலமேலுவை வாழ வைக்க நான் இருக்கிறப்போ எதுக்காக இவர்கிட்ட போய் நியாயம் கேட்டேன்? சங்கர், அப்பா, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயமா வசந்தியை சைமன் கிட்ட இருந்து பிரிச்சீங்க. அலமேலுவை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே. அப்பா, மகனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அத மடியில தூக்கி வச்சு கொஞ்சலான்னு எல்லா தகப்பனும் நினைப்பாங்க. ஆனா நீங்க கருவுல இருக்கிறப்பவே என் குழந்தைய கொன்னுட்டீங்களே. அப்பனா நீங்க என்ன சொன்ன? நான் உங்க மகங்கிற உரிமையில என்ன அடிச்சிட்டீங்க. ஆனா இன்னையில இருந்து எனக்கு ஒரு தகப்பனே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வா சைமன். கொஞ்சம் நில்லையா. மனுஷன் அடிச்ச அந்த வலி அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும். ஆனா அவன் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் மேலிருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஒரு நாளைக்கு சத்தம் இல்லாம அடிப்பான். அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது. அவர்கிட்ட என்ன பேச்சு? வா சைமன். கோபுரத்திலே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குடிசையில் இருந்தது பெட்டைக்குருவி. இரண்டுமே ஒன்றை ஒன்று கட்டி தழுவி இன்பத்திலே நீந்துதமா காதல் அருவி. இரண்டுமே ஒன்றை ஒன்று கட்டி தழுவி இன்பத்திலே நீந்துதமா காதல் அருவி, காதல் அருவி. பறந்து பறந்து வந்த கிழட்டு பருந்து ஒன்று பாயாமே பாஞ்சிரு குருவி மேலே. பறந்து பறந்து வந்த கிழட்டு பருந்து ஒன்று பாயாமே பாஞ்சிரு குருவி மேலே. காத்திருந்த கூட்டமெல்லாம் காத்திருந்து கை கொடுத்து காப்பாத்தி விட்டதம்மா காதலோடு. ஆஜிஜி சாங்குருவி ரெண்டு ஜோடியாச்சு, பிடிச்ச கூட்டம் எல்லாம் ஓடி போச்சு. ஆணோடு பொண்ணு ஒண்ணு போனாக்கா போனதுதான், 1000 பேர் வந்தாலும் நடக்காது. ஆண்டவனா கந்தசாமி ஜாதி விட்டு பொண்ணெடுத்தா காசிருக்கும் கூட்டத்துக்கு புரியாது. ஆண்டவனா கந்தசாமி ஜாதி விட்டு பொண்ணெடுத்தா காசிருக்கும் கூட்டத்துக்கு புரியாது. குழு குழு தான் குருவி ரெண்டு கொஞ்சி ஆடுது, குவா குவா குஞ்சு ஒண்ணு கூட போகுது. கோபுரத்திலே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குடிசையில் இருந்தது பெட்டைக்குருவி. இரண்டுமே ஒன்றை ஒன்று கட்டி தழுவி இன்பத்திலே நீந்துதமா காதல் அருவி, காதல் அருவி. அடக்கி அடக்கி வச்சு ஆள விட்டு தாலி கட்டி ஆர்ப்பாட்டம் செய்வதினி நடக்காது. அவனுக்கும் ஆசை வந்து அவளுக்கும் ஆசை வந்தா
அரசாங்கம் கூடாத மறுக்காது. மஞ்சளுக்கும் உலகத்திலே ஜாதி ஏது, மனசு ரெண்டும் சேர்ந்து விட்டா பேதமேது. மஞ்சளுக்கும் உலகத்திலே ஜாதி ஏது, மனசு ரெண்டும் சேர்ந்து விட்டா பேதமேது. கோபுரத்திலே ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குடிசையில் இருந்தது பெட்டைக்குருவி. இரண்டுமே ஒன்றை ஒன்று கட்டி தழுவி இன்பத்திலே நீந்துதமா காதலருவி, காதலருவி. बेटे कौन? अब्दुल हुसैन साहब. क्या बात है? तुम्हारा बाबा சக்கரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோ. கொடுத்துட்டு போங்க. என்ன பயந்துட்டியா? சார் நானா, நீங்க எப்படிதான் குரலை மாத்தி பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நிஜமாவே பயப்படலையா? நகி நகி. ஆமா சக்கரைங்க. நான் சக்கரை கொண்டு வரல, என் சாக்கி தேதிக்கு லட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன இது பகல்லையே லட்டு? நீ என்ன எங்கேயோ போயிட்ட? எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. ஆமா, சதாசிவ ரைஸ் மில்ல எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு. தினம் 8 ரூபாய் சம்பளம். இன்ஷா அல்லாஹ். ஆமா, நம்ம டிரைவர் கபாலியானால அவர் தான் என்ன வேலையில சேர்த்து விட்டார். என்னங்க, முதல்ல நாளைக்கே நம்ம 2 பேரும் மவுண்ட் ரோடு வந்துருமா? அதுக்கு என்ன, தாராளமா போவோம். அது சரி, வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சென்னை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. மும்தாஜ், வருமானம் பத்தலன்னு தானே வேலை தேடிட்டேன். ஆனா சென்னை வாசிக்கிறத மட்டும் நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். ஆமா, நான் உனக்கு லட்டு கொடுத்தேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்ன வேணும் கேளுங்க. எனக்கு ஒரு குல்குலா வேணும். ஐயோ, நான் சாய்மான் சங்கர், இந்த குப்பத்து பசங்களோட சேர்ந்து நீயுமா கலாட்டா பண்ண வந்திருக்க? உணவுப் பொருள்களை கலப்படம் பண்ணி ஊரை கொள்ளையடிக்க நினைச்சா பெத்த தகப்பனா இருந்தாலும் விட மாட்டேன். மரியாதையா வழிய விட போறீங்களா இல்லையா? குறுக்கு வழியில போற லாரிகளை நாங்க விட மாட்டோம். இந்த பக்கம் திருப்பு. எந்த பக்கம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். என்னடா சொன்ன? பரமன்றத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே பிராக. சங்கர் சலேம் சாய்மன், சங்கர் சலேம் சாய்மன்.
குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் சார். எங்க வந்தீங்க? இருக்கிற பணம் போதும்னு நீங்க நினைச்சிருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, அதனாலதான் நான் இங்க வர வேண்டியதாச்சு. சங்கர், கலப்படம் பண்ணி நீங்க அனுப்புற அரிசி மூட்டைகள்லாம் நாங்க பிடிச்சிட்டோம். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் நினைச்ச அவன் உத்தியோகத்திலிருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட முடியும். மிஸ்டர் சதாசிவம், உங்களை கௌரவமா ஜீப்ல கூட்டிட்டு போலான்னு தான் நான் நினைச்சேன். விலங்கு மாட்டித்தான் கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாரியம்மா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது நம்ம கல்யாணம்னு சொன்ன, என்ன சொல்ற? அட இன்னும் ஐயா அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என் நிலைமை எல்லாம் பேசுற நீ. எனக்கு ராத்திரில எல்லாம் தூக்கம் வராம கண்ட கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பேர அலையிறேன். இங்கிலீஷ் படமா? ஆமா, அதுலதான் கண்ணு குளிர்ச்சியா எல்லா கன்றாவையும் வருது. ஆட ஆட மாரியம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை திறந்து வை. எதுக்கு? நான் யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருவேன். வந்து நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடு. நான் வேண்டாம் வேண்டான்னு ஆசையா ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேன். அது மட்டும் முடியாதியா? மாரியம்மா மாரியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நண்டு வறுத்து மீன் குழம்பு வச்சு அப்பால தான் சோறு போடுவேன். ஐயோ, இப்பதான் என் மாரியம்மா. இது பாரு இது பாரு, எங்க குப்பத்து சனங்கள்லாம் ஒரு மாதிரி. நீ வரும்போது யாருக்கும் தெரியாம வரணும். சரி சரி. நைனா, என்ன கண்டு காணாம போற? இதாப்பா கடை. வா. கடையா? உனக்கு என்ன டீயா சர்பத்தா? கண்ணு முழிக்க வேண்டி இருக்குது, டீயே குடு. இந்த அப்படி 2 ரூபாய் கொடு. 2 ரூபாய். என்ன அது? டீயே 15 பைசா தான். நீ சுடு தண்ணி ஊத்திட்டு 2 ரூபாங்கிற? சுத்தமான சரக்குப்பா. ஐயோ, என்ன இது? என்ன சாராயமா? சாராயம் மாவாகுது. பன்னீர் மாதிரி சரக்குப்பா, கப்புன்னு குடிச்சிரு. ஐயோ ஐயோ, எனக்கு சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம். பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். குடிச்சிராடே குடிச்சிரா. ஐயோ, எனக்கு வேண்டாங்க, சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. டூப்புற பாத்தியா? ஐயோ, எனக்கு வேண்டாங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. அப்படின்னா நீ என்ன ஆள் காட்டியா? ஐயோ, நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேங்க, எனக்கு வேண்டாம். ஒழுங்கா குடிச்சிரு. குடிக்க போறியா இல்லையா? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேறையா கண்டுக்கணே, போய் காட்டி கொடுத்துருவ. இதை குடிச்சாதான் நீ காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு குடிக்க போறியா இல்லையா? குடி. புது பழக்கம் அப்படித்தாண்டா. குடி. அப்புறம் எடுத்துரு. ஐயோ, இடத்துலயா வந்து மாட்டிக்கிட்டது. குடி. 2 ரூபா வெட்டு. கட்டி கட்டி முட்டு எடுக்கிறேன்பா. பார்த்தேன். என்ன வர செலுத்து தூங்குற? நான் வந்து பாக்குறேன். நீ ஐயா, நீ என்னைக்காவது என்ன தேடிக்கின்னு வருவேன்னு எனக்கு தெரியும். வயிறு கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வச்சிய, அதை எடுத்துட்டு வா. போ மாரியம்மா. தெரியும். என்ன பாடு அள்ளுது? சாராயமா ஜிஞ்சரா? சர்பத்து. வயிறு கபா கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வைக்க சொன்னேன்ல, சோறு போடு. ஓ, எடுத்துட்டு வா மாரியம்மா. மாரியம்மாவா? நீ மாரியம்மா? ஆமாமா, நான் மாரியம்மாவே தான். வீட்டுக்குள்ள போலாம். ஒரு ஆம்பளைய ராவல வீட்டுக்குள்ள யாரடி கூப்பிடுற? நீ யாரடி என்ன கேட்கறதுக்கு? ஏண்டி கைத, அந்த மனுஷன் கண்டவை குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வந்தா வீட்டுக்குள்ளார இஷ்டத்துக்கு போய் மசக்கலான்னு பாக்குறியே? இன்னாடி சொன்ன? இன்னாடி சொல்வாங்க. இன்னாடி மாரியம்மா பசிக்குது, வா போலாம். உனக்கு இன்னுமா போதை இறங்கல? வீட்டுக்கு வா, உன் போதையை இறக்குறேன். இல்ல யார மாரியம்மா? போட்டேன். அதே கை, நீதான் மாரியம்மா. அடியே விடியட்டண்டி, ஊரை கூட்டி உன்னை நான் மொட்டை அடிக்கிறேன்டி. என்ன புடிச்சா கூட்டிட்டு போயிட்டு வேற வீட்டுல நுழைஞ்சிருவேன். ஏயா, எத்தனை நாளையா உனக்கு இது குடி பழக்கம்? ஐயோ, எனக்கு பழக்கமே இல்ல. வர்ற வழியில ஒரு பையன் கத்திய காமிச்சு குடிக்க வச்சுட்டான். மாரியம்மா, சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். ஓஹோ, குந்துண்டா வாரேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் மாறி. சோமாரி, ஊரை விட்டு ஊர் வந்து இந்த குப்பத்தை பேர கெடுக்கிறியா? குடிக்க தெரியாதவனா குடிக்க வச்சு கெடுக்கிறியாடா கஸ்மானம். என்ன நானும் பாத்து நேக்கிறேன், ஓவரா பேசி நேக்கிறிய நீ. விட்டேன் அப்படியே தாராந்து போடுவேன். இன்னமே இந்த பக்கம் சாராய விக்கிறத பார்த்தேன், கருவாடு வறுக்கிற மாதிரி வறுத்து போடுவாங்க. வாங்க வா, இப்ப போய் நல்லா வாங்க.
புது வாழ்க்கையை தொடங்க போறீங்க. இன்னி மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா நீடூழி வாழணும். போம்மா. கதாச்சலம், வசந்தி தாயில்லாத பொண்ணு, செல்லமா வளர்த்துட்டேன். அவளை நீதான்ப்பா கண்கலங்காம பாத்துக்கணும். என்ன சதாசிவம், இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? வசந்தி எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அது பொறுப்பா. வரேன்ப்பா. இந்த அப்பாவி பொண்ணுக்கு இப்ப என்னையா முடிவு சொல்ல போறீங்க? என் நிலைமை உனக்கு தெரியும். என்ன செய்ய சொல்ற? கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா 1000 தடவை மெக்காக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும்னு நபிநாயகர் சொல்லியிருக்கிறார். ஆனா நீங்க கெடுத்த ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கன்னு உங்களை கேட்கிறேன். இதுக்கு போய் யோசிக்கிறீங்களே. மன்னிக்கணும், நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு நான் ஏத்துக்க முடியும். நீங்க பேசுற நியாயம் இல்லை. அவன் ஏழை பொண்ணு, அவனை நம்பி ஒரு தம்பி விவரம் தெரிஞ்ச பையன். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சு எங்கேயாவது போயிட்டு சைமன், இனிமே உன்னை அந்த அல்லாதாமா காப்பாத்தணும். சைமன், ஊரெல்லாம் அநியாயம்னு தான் பேசுது. ஆனா என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியுது. அடுத்தவன் தோட்டத்து பூவை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கேட்கணும். ஆனா நீ அநியாயமா அடுத்தவன் மனைவியே ஏண்டா நிறுத்துட்ட? சொல்லவே அவமானமா இருக்கு. அப்படின்னா நான் சொல்றேன், வேலியை தாண்டி போய் நானா அந்த பூவை பறிக்கல, அது தானா வந்து என் மடியில விழுந்திருக்கு. அதை சாக்கடையிலேயே சொல்றேன். சந்தோஷமா என் வீட்டை வச்சிருக்கேன், அது தப்பா? சைமன், நோ நோ, இப்போதான் நண்பனா வந்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள பகைவனா மாறிட்டியே. நீயும் நானும் எப்பவும் நண்பர்களா இருக்கணும்னு நீ நினைச்சா என் தங்கச்சியும் கூட அனுப்பிச்சிரு. ஐம் சாரி ஃப்ரெண்ட், நானும் அனுப்ப மாட்டேன், அவளும் வர மாட்டான். ஐ see. நான் நினைச்சா சட்டப்படி உன்னை அவளையும் கூட்டிட்டு போக முடியும். போடா, உங்க முடியாது. நீ சண்டை போட்டு அவளை கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு இயேசு சொல்லிருக்கிறார். ஆனா மறு கன்னத்திலயும் அடிச்சா திருப்பி அடிக்காதேன்னு இயேசு சொல்லல. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, என்னை மன்னிப்பீராக.
Thank you. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? வசந்தி, நீ நினைக்கிற மாதிரி அவர் என்ன எடுத்துட்டு ஓடி வரல. நானா விரும்பித்தான் அவர் கூட வந்திருக்கேன். என் கணவர் எனக்கு பிடிக்கல. சட்டப்படி விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன். 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷனை இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உனக்கு இது அவமானமா இருக்கலாம். என்ன செய்யறது? வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். ஆனா பிரச்சனையே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு. உண்மையிலேயே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டியா? ஆமா. இனிமே இது சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. ப்ளீஸ். என்னையா பேசாம இருக்கிறீங்க? சைமன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது நியாயமா? தப்பு தாங்க. தப்புன்னு தெரியல. அப்ப ஏன் உடனே கூப்பிட்டு கண்டிக்கல? வசந்த் ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கல? அவன் ஒரு முரட்டு பையன், சொன்னா கேட்க மாட்டானுங்களே. யோ நீ இந்த குப்பத்துக்கு தலைவர், நீயா இப்படி பேசுற? ஏயா உங்களை எல்லாம் பகைச்சு இந்த குப்பத்துல வாழ்ந்துட முடியுமா? இந்த பாரு, சதாசிவம் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார். அவரை நீங்க பகைச்சுக்கிட்டீங்க, அரிசி மில்லையும் ஆயுள் மில்லையும் இழுத்து மூடிடுவார். அதே நம்பி இருக்கிற குழப்பல மண்ணு விழுந்துற ஜாக்கிரதை. அதோட நானும் உங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்களும் கடலுக்கு போக முடியாது, பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அதனால நல்ல யோசனை பண்ணி செய்ய வேண்டியதை செய்யுங்க. போங்க போங்க. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த சைமனால நம்ம குப்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இவனை மன்னிக்கவே கூடாதுங்க. நெஞ்சில ஈரமேல பேசாதீங்க. ஐயா, சைமன் இந்த குப்பத்துக்கே செல்ல பிள்ளை. இந்த குப்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக தங்க ஊசின்னு கண்ணுல குத்திக்க முடியுமா ஐயா? இவனை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நாளைக்கு இன்னொருத்த இதே தப்ப தைரியமா செஞ்சுட்டு வருவான். அப்ப என்ன செய்யறது? என்ன சலீம், என்னப்பா பேசாம நிக்கிற? உன் அபிப்பிராயத்தை சொல்லு. ஐயா, அவன் கோடீஸ்வரம் வீட்ட பெண்ணை விரும்பி இங்க கூட்டிட்டு வந்து அதுக்காக எதிர்ப்பு வந்தா இவனுக்காக இந்த குப்பமே உயிரை கொடுக்கும். ஆனா இப்ப அவன் செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி இல்லைங்களே. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன மொய்தீன் பாய், நீங்க என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து பார்த்து என்ன முடிவெடுக்குதோ நான் கட்டுப்படுறேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. சைமன், நீ இந்த குப்பை பிறந்து வளர்ந்தவன், எல்லாருக்கும் வேண்டியவன். அதனால சொல்றேன், அந்த பொண்ணை நீ இப்பவே அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடு. அப்படி அவளை அனுப்பி வைக்கலன்னா நானும் விடியறதுக்குள்ள நீ இந்த குப்பத்தை விட்டே போயிடணும். சைமன், காலையில புறப்படுறதுக்கு நீ தயாராயிரு. சைமன், பஞ்சாயத்து முடிவை மீறி தான் நடக்க முடியாது.
வசந்தி, என் மகளானி உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஏன்டா இருக்கிற? போய் பொண்டாட்ட கூட்டு வாடா, போடா. சைமன், ஏய், நீ சரியான ஆம்பளியா இருந்தா கிட்ட வாடா. அவன் பொண்டாட்டி அவன் கூப்பிடுறான், அதை தடுக்க நீ யாரா? பாபு, அவன் கையை பிடிச்சிட்டு வாடா, போடா. ஏய், இவளை தொட்ட உன் கைய துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இனிமே ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கைய வெட்டிடுவியா? ஐயோ, நிறுத்துங்க, அடிக்காதீங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, அவரை காப்பாத்துங்க. சரி, நீங்களும் அந்த கொடுமையை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. தலையிடு. இது அவங்க குடும்ப விவகாரம், அதுல நீ தலையிடாத. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? புருஷன் யாரு? இவனா? வசந்தி. அப்பா, நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே கௌரவம், அது தரையில விழுந்து நொறுங்கிடக் கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். வசந்தி, ஒரு பெண் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லக்கூடாத இடத்துல இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. என்ன சொல்ற நீ? நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சீரும் சிறப்புமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஏம்மா பயப்படுற? நீங்க நான் மட்டும்தான் இருக்கேன். வசந்தி, உனக்கு இது முதல் இரவு, உங்கூட எனக்கு இது முதல் இரவு. சந்தன சில மாதிரி அழகா இருக்கேன். கண்ணத்தை பாரு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன்னை அப்படியே கடிச்சு எங்க ஓடுற? கொலையே நடக்கும். அனாவசியமா சத்தம் போட்ட ஏன் இப்படி சத்தம் போடுற? மாமா எனக்கு தெய்வம் மாதிரி, அவர் இஷ்டப்படி சந்தோஷமாயி. சொல்றீங்க? இந்த பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவருக்காகத்தான். என்ன சொன்னீங்க? இங்க நடக்கிற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. புத்திசாலித்தனமா நடந்துக்கும். உள்ளவா? நான் உன் புருஷன், நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். என் உயிரை போனால் அதுக்கு சம்மதிக்க முடியாது. ஒரு காலை விழுந்து கேட்கிறேன், என்னை விட்டுருங்க. நீங்க அங்க வந்த போடியாரு? ஆமா, கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ்க்கை சூரியாட பாக்குறாங்க. இந்த நரகத்திலிருந்து காப்பாத்தி என்ன கூட்டிட்டு போயிடுங்க. அவனாவது அவளை கொட்டிக்க. ஒரே ஒரே அடி. மனுஷங்களா நீங்க? மானம் கெட்ட பசுங்களா? என் மானத்தை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ அவமானங்களை எல்லாம் இவர் தாங்கிட்டாரு. அற்பத்தனமான ஆசைகளுக்கு மனசுல இடம் கொடுக்காம என்ன கண்ணியமா பாதுகாத்தாரு. ஆனா எல்லாரும் புருஷன் செத்த பிறகுதான் தாலியா இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே அதை நான் பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். பாருங்க இந்த கொடுமைய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஏய், கோயம்புத்தூர்ல லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு? உன் பொண்டாடி சொல்லுடா. ஆமா. மாயவரத்துல ரேணுகான்னு ஒரு பேர் இருக்காளே, அவளும் உன் பொண்டாடித்தானே? சொல்லு. ஆமா. ஏயா, உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவன உன் சொந்தக்காரன்னு சொல்லி உன் சந்தோஷத்துக்காக இவனுக்கு ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற. இல்ல உங்களை தண்டிக்கும். வேணா ஒண்ணும் பண்ணாதீங்க. கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் ஸ்டேஷன். உன்னை புரிஞ்சுக்க, உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி. சைமன், ரொம்ப உயர்ந்துட்டடா.
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்குப்பா.